இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஸ்கில் லேர்னிங் டு லேர்ன். எப்படி கத்துக்கிறதுன்னு கத்துக்கணுன்றாங்க. ஏன்னா ஏஐ வந்து சடுதியில உங்களுக்கு ஆன்சர் குடுக்குது, கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது, சம்மரி பண்ணி குடுக்குது, எல்லாம் பண்ணி குடுக்குது. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சு கத்துக்கிறதுன்றது மனுஷனுக்கே உரித்தான ஒரு ஸ்ட்ரென்த். அது ஹியூமன்ஸ் ஒண்டி தான் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதனால கிடைக்கிற நாலேட்ஜ்னால என்ன பெனிஃபிட்னா, நல்ல கொஸ்டின்ஸ் கேட்க முடியுது. கஷ்டமான விஷயத்த கூட நல்லா பிரிச்சு போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்ல முடியுது. டேட்டா குடுத்தா வேலிடேட் பண்ண முடியுது. இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாரி வேக வேகமா அடாப்ட் பண்ண முடியுது. இதுதான் நம்ம ஹியூமனோட சக்சஸ டிஃபைன் பண்ற அ 4 விஷயங்கள் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து கற்றல் தான் அடிப்படை. அதையும் வேகமா கத்துக்கணுன்றாங்க. ஏன்னா ஏஐ காலத்துல ஸ்மார்ட் பீப்பிளுக்கு எதிர்காலம் கிடையாது. யார் ஒருத்தர் வேகமா கத்துக்கிட்டு விஷயத்த செய்றாங்களோ, அவங்களுக்கு தான் எதிர்காலம்ன்றாங்க. அதனால தயவு செஞ்சு எப்படி இதுவரைக்கும் நீங்க அ படிக்கிறது ஒரு சீரியஸா எடுத்துக்கலைன்னா கூட, தயவு செஞ்சு இன்னிலேருந்து ஏதாவது ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்க துறை சம்பந்தப்பட்ட படிப்பு மட்டும் இல்லாம, டிஸ்பேரேட்டா ஏதாவது புதுசா ஒண்ணு கத்துப்போம் டெய்லி அப்படின்னு கொஞ்சம் கத்துக்கிறதையே ஒரு ஹேபிட்டா, ஒரு பிராக்டிஸா கொண்டு வாங்க. அ உங்களுக்கு நல்ல அப்படி பண்றவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏஐ வந்து ஆக சிறந்த நண்பனா இருந்து நம்ம கத்துக்க உதவும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கற்றலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். கற்றலோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வரும். தயவு செஞ்சு ஸ்டார்ட் learning disparate subjects to succeed in the age of AI. நன்றி.